இதுதான் கல்யாண மாப்பிள்ளை, புது மாப்பிள்ளை. போன வாரம் கல்யாணம் ஆனிச்சு, இந்த வாரம் விசிறு வந்திருக்காரு மீன் பிடிக்க. பாருங்க மீன் பிடிக்கிறாரா என்னன்னு பார்ப்போம். விசிறு விசிறு மீனோட வரணும், அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க சங்கடப்படுவாங்க. வீடியோ பார்த்துட்டு லைக் போட மாட்டாங்க, அப்புறம் மீன் பிடிக்கலண்ணா. மீன் பிடிச்சாலே லைக் போட மாட்டாங்க, நீ வேற மீன் பிடிக்கிறியா என்னன்னு தெரில. டக்குன்னு தள்ளி விட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறான் மாப்பிள்ளை, ஆனால் ஒரு லைக் பண்ணி போடுங்க. ஏதோ ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க. தூக்கு மேலே தூக்கு. மீன் மாட்டுதோ இல்லையா, நண்டு தாங்க நிறையா மாட்டுது. இவருங்க எவ்வளோ நண்டு ஓடுது பாருங்க. ஒரு கருஞ்சீல் மாட்டிருக்கு. எப்படியே உருவை எடுக்கிறாரு, தலையை பிடிச்சிக்கிட்டு சட்டுன்னு பிடிச்சி இழுக்கிறாரு. வயிறு நிறைய இறைய தின்னு வச்சிருக்காட்டுக்கு, அதான் வரவே மாட்டேங்குது. அப்படியே எடுத்துட்டாரு. நண்டை பாருங்க, எத்தனை நண்டை பாருங்க. இத்தனை நண்டுக்கு மீன் வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். மட்டும் மாப்பிள்ளை விசிறத பார்த்தீங்க, இப்போ அண்ணன் விசிறாரு. எங்கள் பாலத்து மேலேருந்து விசிறாரு. ஓடியா நீனாலும் மீனை பிடியா. அவன் ஒரு வாரம் போட்டி தான் பிடிச்சான். பேடிச்சு அங்கே பேடிச்சிரியா வலை. இழு வந்துட்டான். முடியுமா? கெண்டை பிடிச்சாச்சு. இந்த தட்டியில் தாங்க பிடிக்கிறது. எப்படியே மீன் எம்பும் டக்குனே நம்ம அதோட பாய்ச்சலை பிடிச்சிக்க வேண்டியதான். நமக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதை அங்கே ஒரு தட்டி கட்டியிருக்கேன். இதில் என்ன மீன் ஒன்றுன்னு பார்ப்போம். அது பாருங்க, 2-3 சின்ன மீன் தான் ஒன்றுருக்கு. உள்ளே தெரியுது பாருங்க, அந்த கருப்பாக கிடக்கிறதுலாம் மீன் தான். பார்ப்போம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. பாருங்கள் சட்டத்தை பாருங்கள். ஏதோ வேலை இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வேலையை பார்க்க வேண்டியதான்.